தமிழ் மூவியான சீன் நம்பர் 62 இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ அமேசான் பிரைம்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த சீன் நம்பர் 62 படத்தோட கதை என்னன்னா, ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்துல ஒரு 5 பேர் நடிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. ஆல்ரெடி 2 பேர் அந்த வீட்டில் இருக்காங்க. மொத்தமா 7 பேரை அந்த வீட்டில் காலில் ட்ராப்லாம் மாட்டி விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள சுத்தமா வெளிச்சமே போகாத மாதிரி அவங்கள அடைச்சி விட்டுட்டு அவங்க என்னையெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேப்சர் பண்ணுறாங்க. இதை ஏன் இவங்க பண்ணுறாங்க, மாட்டிக்கின 7 பேரும் எப்படி வெளியே வராங்க, யார் யாரெல்லாம் வெளியே வர போகிறாங்கன்றது தான் இந்த சீன் நம்பர் 62 படத்தோட கதையே. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பிக் பாஸ் ஸ்டைலில் தான் இருக்குது. பிக் பாஸ்குள்ளேயும் ஒரு 20 பேரை அனுப்பிச்சிட்டு அவங்கக்குள்ளேயே சண்டை வர விட்டுட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் மாதிரி இந்த படத்துடைய கதை இருக்குது. இந்த படம் ஒரு மொக்க படமா வந்திருக்கு. இந்த படத்தில் நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சுத்தமா நல்லாவே இல்லை. அவங்களுக்கு கொடுத்த ரோல் ரொம்பவே மோசமா நடிச்சிருக்காங்க. கதை என்னமோ கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ஆனா ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. மாட்டிக்கின 7 பேரும் எப்படி தப்பிச்சு வெளியே வர போறாங்கன்னு ஒரு பரபரப்பு தன்மை இருக்கணும். ஆனா அந்த பரபரப்பை இவங்க கொண்டு வரவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அதே மாதிரி இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி பார்க்க ஓகேவா இருக்கு. பிஜிஎம்மும் டீசெண்டா போட்டிருக்காங்க. இந்த படம் கிளைமேக்ஸ் முடியும் போது என்னடா இது என்ற அளவுக்கு தான் இருந்தது. ஒரு மொக்க படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் சினிமால. இந்த சீன் நம்பர் 62 படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 1.5 கொடுக்கலாம். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைனால தான் இந்த 1.5 ரேட்டிங்கா கொடுக்குறேன். ரொம்பவே ஒரு மோசமான படம் தான் இந்த சீன் நம்பர் 62.